குமராட்சி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் பெண் எஸ்ஐ சிதம்பரம் அருகே சாலை விபத்தில் பலியாகியிருக்கிறார். தனது கணவரோடு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றபோது டவுன் பஸ் மோதி விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அன்னை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் பெண் எஸ்ஐ தனது கணவருடன் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வழங்க நாம் கேட்கலாம். துரை, விரிவான விவரம். வணக்கம். சிதம்பரத்தில் இருந்து ஜெயங்கொண்டம் பட்டணத்தை சேர்ந்த குமராட்சியில் உள்ள கலையரசி எஸ்ஐயாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு திருமணமாகி 2 மாதங்கள் ஆகிறது. இவர்கள் இருவருமே ஜெயங்கொண்டம் பட்டினத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் உறவினர் வீட்டு வளையகாப்பு நிகழ்ச்சிக்காக ஜெயங்கொண்டம் பட்டணத்திலிருந்து சிதம்பரத்தை தாண்டி வீரன் கோயில் திட்டு என்ற பகுதிக்கு செல்லும் பொழுது ஜெயங்கொண்ட பட்டணத்தில் இருந்து நேரில் எதிரில் வந்த அரசு பேருந்து இவர்கள் மோதி ஒரு 30 மீட்டர் அளவு இவர்களை இழுத்துச் சென்றது. இதனால் அவர்கள் இருவருமே, கணவன் மனைவி இருவருமே சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்து உள்ளார்கள். இவர்களது உடலை தற்பொழுது சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவர்களது உறவினர்கள் இங்கே கூடியுள்ளார்கள். இது தொடர்பாக சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியனும் தற்பொழுது வந்துள்ளார். இவரது உறவினர்கள் இந்த அரசு மருத்துவமனையில் கண்ணீர் விட்டு அழுவது மனதை உறுத்தும் செயலாகவே உள்ளது. விவரங்களுக்கு நன்றி துரை. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.